மலர் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகணும். அவங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. அதனால அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும், அவங்கள மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பாக்யராஜ் கிட்ட ராகவன் சொல்றாரு, என்ன இப்பவே நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கும் இப்படிதான் இருந்தது. அப்புறம் ரொம்ப முடியாம இப்ப ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், எனக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். மறுபடியும் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாக்யராஜ், எனக்காக நீ நிறைய செலவு பண்ணி இருக்க, மறுபடியும் ஏன் செலவு செய்யணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேனாப்பா. அப்பா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு பாக்யராஜ். என்ன பாக்யராஜ், இப்பவே நான் டாக்டரை பார்த்து பேசணும், எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்ற? எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஏற்கனவே எனக்காக நிறைய செலவு செஞ்சுட்டேன், இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிறைய செலவாகும். அதான் நான் யோசிக்கிறேன். உன்னை நல்லா படிக்க வச்சேன், நீ பெரிய வேலைக்கு போறேன்னு சந்தோஷப்பட்டேன், இப்ப எனக்காக செலவு செய்யறதுக்காக யோசிக்கிறல பாக்யராஜ் அப்படின்னு ராகவன் கேள்வி கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்னு பாக்யராஜ் மலரை பாக்குறாங்க. மலர் சொல்றாங்க, என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ராகவன் மாமாவும் ராஜலட்சுமி அத்தையும் அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னு கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களே அப்படின்னு மலர் ரொம்ப கோவமா யோசிக்கும் போது, உடனே பாக்யராஜ் இல்லப்பா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நானும் மலரும் அங்கதான்ப்பா போறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னா உனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, ஆனா ஃபங்க்ஷனுக்கு போகணுமா உனக்கு? உன்னுடைய வேலைதான் முக்கியம். என்ன மலரு, பாக்யராஜ் சொல்றதெல்லாம் சரியா? நீயும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு கேக்குறாரு ராகவன் மாமா. இல்ல, நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது, அப்ப அதுக்காக தான் பாக்யராஜ் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறானா? இப்பதான உண்மை என்னன்னு புரியுது அப்படின்னு ராகவன் பரவாயில்ல பாக்யராஜ், நானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். நீ எப்பயும் போல மலர் பேச்ச கேட்டுட்டு மலரோட அம்மாவை பார்க்கறதுக்காக நீங்க போயிட்டு வாங்க. எனக்காக தானே நீங்க செலவு செய்ய மாட்டீங்கன்னு சொல்லும்போது, மலர் சொல்றாங்க, என்ன ராகவன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க ரொம்ப சந்தோஷமா நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க சொன்ன ஒவ்வொரு வேலையும் இங்க பாக்யராஜ் செய்யதானே செய்யறாரு. உங்களுக்காக நாங்க எவ்வளவோ செலவு செய்யறோம், ஆனா அத பத்தி யோசிக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்களே. மலரு, எனக்கு புரிஞ்சிருச்சு மலரு, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும், உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற. என்ன நீங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு பதட்டமா இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. எனக்கு சரியா என்ன புரிஞ்சுக்காம என்ன கவனிக்காம இருந்தா அப்புறம் எனக்கு பதட்டமா இருக்காதா? என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறத பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு ராகவன் ரொம்ப கோவமா பேசுறாரு. பாத்தியா ராஜலட்சுமி, நம்ம பையன் பாக்யராஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். இப்பவும் மலர் பேச்சதான் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்ப கோவமா பேசும்போது, இல்லப்பா, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க, கண்டிப்பா டாக்டர் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் சொல்ல போறாங்க. இருந்தாலும் நானே கூப்பிட்டு போறேன். மலர், நீ என்ன புரிஞ்சுக்கோ மலர், அப்பாதான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க, நீயாவது கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா உன்னை உங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நான் நாளைக்கு கூப்பிட்டு போறேன். நாளைக்கு நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கேன், அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவனை கூப்பிட்டுட்டு இங்க பாக்யராஜ் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராரு. மலர் பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே இங்க கிச்சனுக்கு மலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. என் அம்மாவை கூட பாக்க முடியல, அவங்கள பாத்துட்டு வரணும்னா எங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும், அவங்கள பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உண்மைய சொன்னாலும் இந்த வீட்ல இருக்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிச்சனுக்கு மலர் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க அழகுமதி சொல்றாங்க, என்ன பாக்யராஜ் மாமா லிக்கம் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சா ராகவன் மாமா பேச்ச கேட்டு ராகவன் மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாரு. அதான் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? எதுக்கு தேவையில்லாம செலவு செய்யணும்? ஏன்னா சம்பாதிக்கிறது பாக்யராஜ் தானே. பாக்யராஜ் இப்படி ராகவன் மாமா பேச்சுதான் கேப்பாரு, நீங்க பாக்யராஜ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கும் தெரியும். ராகவன் மாமாவும் ராஜலட்சுமி அத்தையும் என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்சதான் பாக்யராஜ் கேப்பாரு. இப்ப என் நிலைமைய பார்த்தியா? என்னுடைய அம்மாவை பாக்க போகணும், அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் அம்மா கிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். இங்க பாக்யராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஆனா இப்ப எதுக்கு ராகவன் மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? இந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு எங்க அம்மாவை பாக்க போலான்னு சொல்றாங்க, என் அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. நான் தான் அவங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும். என் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, ஆனா ராகவன் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு இந்த வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஏன் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க?
அப்படின்னு மலர் பேசும்போது அழகுமதி சொல்றாங்க, மலரக்கா, நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க அம்மாவை தானே பார்க்க போகணும். நீங்க உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு வாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, கொஞ்ச நாள் உங்க வீட்லயே இருங்க. இந்த வீட்ல இருக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். கிச்சன்ல இருக்க வேலையை தானே செய்யணும். நம்ம வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கே ராகவன் மாமாவும் ராஜலட்சுமி அத்தையும் எவ்வளவு பேசினாங்க. ராஜலட்சுமி அத்தை இனி நான் வாக்கிங் போக கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பேசினாங்க. இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அமைதியா இருப்பாங்களா? மறுபடியும் பேசி பிரச்சனை செய்வாங்க. அதனாலதான் இத்தனை நாள் எங்க அம்மா போன் பண்ணா கூட நான் சரியா பேச மாட்டேன். என் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவங்க இப்ப ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்கள பார்க்க கூட போக முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஆனா இங்க ராகவன் மாமா நல்லாதான் இருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்ன உடனே பாக்கியராஜ் ராகவன் மாமாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு. இதே மாதிரிதானே என் அம்மாவை நானும் பாத்துக்கணும்னு யோசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மலர். மலரக்கா, நீங்க மனசு வேதனை படாதீங்க அப்படின்னு ஆறுதலா பேசுறாங்க அழகுமதி. மலரு, இங்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, தண்ணி அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் மலரு, தண்ணி இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீதானே எடுத்து கொடுக்கணும். ஏன் மலரு, இந்த வேலையை எல்லாம் உன்னால செய்ய முடியாதா? அத்தை, என்ன பேசுறீங்க? நானே ஏற்கனவே என் அம்மாவை பத்தி யோசிக்கிறேன். நான் என்ன செய்யன்னு தெரியாம மனசு வேதனைப்படுறேன். உங்களுக்கு இப்ப தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக இங்க வரணுமா? தண்ணி பக்கத்துல தானே அத்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மலர். மலரு, நீ இந்த வேலையெல்லாம் எனக்காக எவ்வளவோ செஞ்சு விட்ட. அதனால தண்ணி பக்கத்துல இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். நீதான் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ராஜலட்சுமி பேசுறத கேட்டு மலரால தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி இவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுனாலதான் நான் இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறாங்க. என் குடும்பத்தை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, மலரு, அந்த ஃபேனை அப்படியே போட்டு விட்டுரு மலரு. அது மட்டும் இல்லாம என் ரூம்ல இங்க தைலம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது, ஆமா மலரு, இன்னைக்கு நீ வேற வாக்கிங் போயிட்ட. இங்க வந்த எல்லாருக்கும் நான் தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அங்க இங்கன்னு நடந்து ரொம்ப கால் வலிக்குது. நீ தைலம் போட்டு விட்டா இந்த கால் வலி எல்லாம் சரியாயிரும். அதனாலதான் தைலம் எடுத்துட்டு வர சொன்னேன். அத்தை, சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மலரு, நான் சொல்ற வேலையை செய்யவே கூடாதுன்னு அழகுமதி உன்கிட்ட சொன்னாளா? அத்தை, தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்துட்டு வந்து ராஜலட்சுமிக்காக போட்டு விடுறாங்க. என் அம்மாவுக்கு கூட இப்படி நான் தைலம் போட்டு விட்டதே இல்லை. என் அம்மா என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேச்சுதான் கேக்குறேன். ஆனா என் அம்மாவை பாக்க போகணும்னு சொன்னா என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. என் அம்மாவை இப்ப நான் பாக்க போக வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க மலர். கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கியராஜ் ராகவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது, இங்க ரொம்ப பதட்டமா ராஜலட்சுமி, பாக்கியராஜ், இங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமா கேள்வி கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்கலாம். டாக்டர் கிட்ட பேசிட்டோம். இப்ப அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்பா எப்பயும் போல வாக்கிங் போகலாம், ஆரோக்கியமா சாப்பிடலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னா நீங்க கேட்கவே இல்ல. இப்ப பாத்தீங்களா டாக்டர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் பாக்கியராஜே எனக்காக செலவு செய்ய இவ்வளோ யோசிக்கிற? இங்க மலரோட அம்மாவும் ரொம்ப முடியாம இருக்காங்களே, அவங்கள பாக்க போகணும், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை பாத்துக்கணும்னா நீதான செலவு செய்யணும். மலர் என்ன வேலைக்கா போறா? இல்ல மலர் சம்பாதிக்கிறாளா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நீதான அவங்களையும் பார்த்துக்கணும். அதுக்காக தான் பாக்கியராஜ், நீ போக கூடாதுன்றதுக்காக தான் என்ன நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். இப்ப புரியுதா அப்படின்னு ராகவன் பேசுறத கிச்சன்ல இருந்த மலர் கேட்டுட்டு மலரால தாங்கிக்கவே முடியல. என்ன ராகவன் மாமா இப்படி எல்லாம் பேசுறாங்க? என் அம்மாவை நான் பாக்க போக கூடாது, அவங்களுக்காக நான் எதுவுமே செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி உடனே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ பாக்கியராஜன் பேசினாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர். அந்த சமயம் பாக்கியராஜ் வந்து, சரிப்பா, அதான் டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க இனியாவது நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, எப்பயும் போல வாக்கிங் போங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்றாங்க. சரி ராஜலட்சுமி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ராகவன் பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராரு. உடனே பாக்கியராஜ் மலர் கிட்ட பேசுறதுக்காக வரும்போது, மலர் வந்து பாக்கியராஜ் கிட்ட பேசாம கிச்சன்ல இருக்க வேலையை செய்யறாங்க. மலரு, அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மலரு அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. ஆனா மலர் அமைதியா இருக்காங்க. என்ன மலரு, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்கே? ஆமா பாக்கியராஜ், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே நான் பதில் பேசினாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவா போறீங்க? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? என்ன மலர் இப்படி எல்லாம் பேசுற? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு பதட்டமா இருந்தாங்க. இப்பதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. சரி பாக்கியராஜ், உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா இல்ல ஜூஸ் போட்டு குடுக்கட்டுமா? ஏன் மலரு, நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா
அதான் இப்படி எல்லாம் பேசுறியா? வேற என்ன பாக்கியராஜ்? என் அம்மாவை பார்க்க போகணும், என் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல யாருமே இல்லன்னு என் தம்பி என்கிட்ட பேசும்போது நானும் உடனே எங்க அம்மாவை பார்க்க போகணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறீங்க, உங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறீங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. என் அம்மாவை பத்தி யோசிச்சீங்களா? அதை எப்படி யோசிப்பீங்க? இப்ப வரைக்கும் என் அம்மாவை பத்தி நீங்க யாருமே யோசிக்க மாட்டீங்க. என் வீட்ல இருக்கிற எல்லாரையும் எவ்வளவோ ஏளனமா பேசி இருக்கீங்க. இருந்தாலும் எங்க அம்மாவும் உங்க வீட்டு சம்மந்தி தானே. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும், நீங்க கேக்குறப்ப காஃபி போட்டு கொடுக்கணும், உங்க அம்மாவுக்கு அப்பப்ப தைலம் போட்டு விடணும், அவங்க சொன்ன உடனே அவங்க கேட்ட மாதிரியே தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க உட்காந்துகிட்டே வேலை சொல்லுவாங்க, ஃபேனை போட்டு விடணும். இப்படி எல்லா வேலையும் செஞ்சாலும் என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக நான் தானே இருக்கேன். நீங்க யாரும் என் குடும்பத்தை பத்தி யோசிக்க போறது இல்ல. எங்க அம்மாவுக்காக நீங்க எந்த செலவும் செய்ய வேண்டாம், என் அம்மாவை நீங்க பாத்துக்கவும் வேண்டாம். என் தம்பி நல்ல வேலை பார்க்கிறான், என் அம்மாவை பார்த்துப்பான். ஆனா அவங்களுக்குன்னு சமைச்சு கொடுக்கறதுக்காக நான் கண்டிப்பா போகணும். நீங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் உங்க அப்பா மேல உள்ள பாசத்திலயும் அக்கறையிலயும் ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. ஆனா என்ன பத்தியும் என் அம்மாவை பத்தியும் என் வீட்டுல உள்ளவங்கள பத்தியும் யோசிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரமே கிடைக்கிறது இல்லையே. அது மட்டும் இல்லாம உண்மைய சொல்லிட்டு போனா வீட்டுல இருக்கிற யாருமே எங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிருவாங்கன்னு ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்ல சொன்னீங்கல்ல. அப்பவே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் பாக்கியராஜ், நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாதானே வீட்டுல உள்ளவங்களும் என்ன பத்தியும் என் வீட்டுல உள்ளவங்கள பத்தியும் புரிஞ்சுப்பாங்க. நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, அப்புறம் எப்படி எங்க ராஜலட்சுமி அத்தையும் ராகவன் மாமாவும் என் வீட்டுல உள்ளவங்கள பத்தி புரிஞ்சுப்பாங்க? மலரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எத்தனை நாள் பொறுமையா இருக்கணும்? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு உங்களுக்காக சமைச்சு கொடுக்கறது எல்லாமே பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே பெரிய தப்புதான் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் என் அம்மா தான் முக்கியம். நீங்க எப்படி உங்க அப்பா முக்கியம்னு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களோ அதே மாதிரி எனக்கும் என் அம்மா தான் முக்கியம். அவங்க சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, அவங்கள நான் தானே பாத்துக்கணும். உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்காக இந்த வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. சுரேஷ், அழகுமதி எல்லாரும் இருக்காங்க. ஆனா என் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நான் தானே இருக்கேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் அம்மாவை பாக்குறதுக்காக இப்பவே நான் கிளம்புறேன். கிச்சன்ல இருக்கிற வேலைய அழகுமதி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்பவே என் அம்மாவை பாக்குறதுக்காக நான் கிளம்புறேன். மலர், என் பேச்சு கேளு அப்படின்னு சொல்றாரு பாக்கியராஜ். என்ன பாக்கியராஜ், இதுக்கு மேலேயே உங்க பேச்சு கேட்கணுமா? அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லை. மலர், நானே உன்னை நாளைக்கு உங்க அம்மா வீட்டை கூப்பிட்டு போறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த சமயம் மலருக்கு போன் வருது. மலரோட தம்பி இங்க மலருக்கு போன் பண்றாங்க. கார்த்தி, என்ன ஆச்சு கார்த்தி? இங்க கார்த்தி அழுதுகிட்டே போன் பண்றாரு. அம்மா ரொம்ப முடியாம இருந்தாங்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அம்மாவை பாத்துக்கிறதுக்காக நீ கிளம்பி வான்னு. நீயும் வரவே இல்ல. அம்மா சரியா சாப்பிடாம இருந்ததால ரொம்ப முடியாம இருக்காங்க. இப்ப அம்மாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறேன் கார்த்தி, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உடனே கிளம்பி வரேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. மலர் வந்து அழுதுகிட்டே பேசுறாங்க. பாத்தீங்களா என் அம்மா இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு? இப்பவாவது புரியுதா? இதுக்காக தான் என் அம்மாவை பார்க்க போகணும்னு சொன்னேன். ஆனா நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. இப்ப நீங்க கிளம்பி வர வேண்டாம், நானே என் அம்மாவை பார்க்கறதுக்காக போறேன். அந்த சமயம் அழகுமதி சொல்றாங்க, என்ன பாக்கியராஜ் மாமா, நீங்களாவது மலருக்காக புரிஞ்சுக்க வேண்டாமா? உண்மையாவே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க? இல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்ல. நீங்க என்னைக்குதான் என்ன பத்தி யோசிப்பீங்க பாக்கியராஜ்? உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன், ஆனா இப்ப வரைக்கும் நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல அப்படின்னு மலர் பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்க வந்த ராஜலட்சுமி, மலரு மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை, என்ன அத்தை, என்ன ஆச்சு மலரு, எங்க கிளம்புற? சாப்பாடு எல்லாம் செஞ்சிட்டியா? என் வீட்டுக்காரர் ராகவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு, அதனால நீ சீக்கிரமா சாப்பாடு எல்லாம் செஞ்சிரு. அதுக்கப்புறம் தினமும் என்ன சமைக்கணும்னு என்கிட்ட கேட்டு நீ சமைக்க ஆரம்பிக்கணும். அழகுமதி பேச்ச கேட்டுக்கலாம், நீ எந்த சாப்பாடும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்டியா? அத்தை, எங்க அம்மா ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் தான் போகணும். ஆமா, இப்ப கார்த்தி தானே உங்க அம்மாவை பாத்துக்கிறான். கார்த்தி இருக்கும்போது நீ ஏன் போகணும்? அத்தை, ஏற்கனவே என் அம்மா சரியா சமைச்சு சாப்பிடுறதே இல்லை. அவங்க தனியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலைதான் முக்கியம்னு சரியா சாப்பிடாம இருந்ததால ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. அதனால அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, இப்ப என் அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன மலரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நீதான் எல்லா செலவையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்பதான் கார்த்தி வேலைக்கு போயிருக்கான். இருந்தாலும் நீ உங்க அம்மாவை பாத்துக்கணும்னு நினைப்பல. பாக்கியராஜ் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. ஏற்கனவே எங்களுக்காக பாக்கியராஜ் நிறைய செலவு செஞ்சான். அதனால நீ போக வேண்டாம், நீ வீட்லயே இரு. அப்பப்ப போன் பண்ணி கேட்டுக்க, அவ்வளவுதானே. இப்ப என்ன, கார்த்திகி தான் உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்ல, நீ வேற போகணுமா? அப்புறம் நம்ம வீட்ல இருக்க வேலைய யார் பார்க்கிறது? அழகுமதிய பத்தி உனக்கே தெரியும், நான் என்ன வேலை சொன்னாலும் தெளிவா செய்ய மாட்டா, என் பேச்ச கேட்கவே மாட்டா. நாங்களும் அழகுமதி கிட்ட பெருசா பேசுறதும் கிடையாது.
நீயே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேனா, உங்க அம்மாவை பாத்துக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேனா எங்களை யாரு பாத்துக்கிறது? நீ இந்த வீட்டு மருமக, எங்க பேச்சை தான் கேட்கணும். உங்க அம்மாவை பாத்துக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன பாக்கியராஜ், பாத்துட்டு அமைதியா இருக்க? நான் சொல்றது எல்லாமே சரிதானே? இப்ப எதுக்கு மலர் உடனே கிளம்பி போகணும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கார்த்தி பாத்துக்கட்டும். அத்தை, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க மலர். என்ன மலர், ரொம்ப சத்தமா பேசுற? என்ன பாக்கியராஜ் வந்து இப்படி எல்லாம் பேச சொன்னானா? பாக்கியராஜ் என் பையன், என் பேச்சை தான் கேட்பான். நீ வேணும்னா உங்க அம்மாவை பாக்க கிளம்பி போ. ஆனா பாக்கியராஜ் கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய மாட்டான், சப்போர்ட் பண்ண மாட்டான். பாக்கியராஜ் இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாவே இருக்காரு. உடனே மலர் ரொம்ப கோவமா, போதும் அத்தை, பாக்கியராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம். என் அம்மாவை நானே பாத்துக்கிறேன். இத்தனை நாள் உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தேன், உங்களை நல்லாதானே பாத்துக்கிட்டேன். ஆனா என் குடும்பத்தை பத்தி யோசிக்காம இப்பவும் ராகவன் மாமா வந்த உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்றீங்க. உங்க வீட்ல உள்ள எல்லாருக்காகவும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. என் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக போக வேண்டாம்னு சொல்றீங்க. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பாக்கியராஜ், இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? இல்ல, உனக்கே தெரியும், நான் நிறைய கடன் வாங்கி இருக்கேன். மாசம் மாசம் வட்டி பணம் கொடுக்கணும் மலரு. அப்பாவுக்கு வேற நான் நிறைய வந்து செலவு பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்ல. அப்புறம் எப்படி உங்க அம்மாவை பாக்க போறது? எப்படி ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்க முடியும்? அதனாலதான் நீங்களும் அப்புறமா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போறேன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? எனக்காக நீங்க என்ன பாக்கியராஜ் செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. இப்ப வரைக்கும் நமக்காக கொஞ்சம் கூட பணம் சேர்த்து வைக்கவும் இல்ல. ராகவிக்காகவாவது ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சா நீங்க தான் எதுவுமே செய்ய மாட்டீங்களே. உங்க குடும்பத்துக்காக இவ்வளவு செலவு செய்யற நீங்க என் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறீங்க, ஆனா செலவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க. போதும் பாக்கியராஜ், நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யவும் வேண்டாம், அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என் தம்பி கார்த்தி எங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும். ஆனா உங்க பேச்ச கேட்டுட்டு உங்களுக்காக சமைச்சு கொடுத்தா மட்டும் நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்களா? எனக்கு என் அம்மா தான் முக்கியம், நான் கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம உங்க பேச்ச கேட்காம என் அம்மாவை பார்க்கறதுக்காக போறேன்ல, மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது மலரு அப்படின்னு அத்தை சொல்றாங்க. அத்தை, நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துருவேன். நீங்களே தேடி வந்து என்ன கூப்பிட்டாதான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன். மலரு, நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ராஜலட்சுமி. இல்ல அத்தை, நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நானே உங்களுக்கு சரியான பதில் சொல்லிட்டேன். இல்ல மலரு, இப்ப எதுக்கு நீ கிளம்புற? உடனே அழகுமதி சொல்றாங்க, என்ன பேசுறீங்க? அவங்க அம்மா உண்மையாவே ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, மலருக்கா தானே பாத்துக்கணும். நீங்க ஏன் யோசிக்காம பேசுறீங்க? ரேவதி உங்களை பாக்குறதுக்காக வராங்க, உங்ககிட்ட போன்ல பேசுறாங்க. நீங்களும் ரேவதியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதனால ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க. அதே மாதிரி மலருக்காவும் அவங்க அம்மாவை பார்க்கணும், அவங்க கிட்ட போன்ல பேசணும்னு யோசிக்க மாட்டாங்களா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் வந்து பிரச்சனை செய்றீங்க? மலரக்கா, நீங்க கிளம்புங்க, வீட்ல இருக்க வேலைய நான் பாத்துக்கிறேன். மலரு, வேண்டாம் மலரு, நீ போக வேண்டாம். நீ போனா அப்புறம் அழகுமதி சமைச்சு கொடுக்கற சாப்பாட எங்களால சாப்பிடவே முடியாது. நீதான் மலரு எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு ராஜலட்சுமி தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாங்க. போதும் அத்தை, நீங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நான் கிளம்புறேன். என்ன ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வராரு. என்ன ராஜலட்சுமி, என்ன ஆச்சு? பாருங்க, மலர் என் பேச்ச கேட்காம அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நான் இப்பவே என் அம்மாவை பார்க்கறதுக்காக போறேன். எனக்கு என் அம்மா தான் முக்கியம்னு மலர் என்னெல்லாம் பேசுறான்னு பாருங்களேன். ஆமாப்பா, நானும் சொன்னேன் மலர் இப்ப போக வேண்டாம், நாளைக்கு மலரை கூப்பிட்டு போறேன்னு சொன்னா மலர் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. ஏன் மலரு, நீ மட்டும் எங்க பேச்ச கேட்கலன்னா அப்புறம் உங்க அம்மா வீட்லயே இரு, இங்க எதுக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாரு ராகவன். ஆமா ராகவன் மாமா, நானும் அதையேதான் யோசிக்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தா மட்டும் நீங்க என்ன மருமகளா புரிஞ்சுக்க போறீங்களா? என் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ண போறீங்களா? இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்க பேச்சை நான் ஏன் கேட்கணும்? உங்க பையன் பாக்கியராஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, உங்களுக்காக நிறைய செலவு செய்வாரு. ஆனா என் அம்மாவுக்காக பாக்கியராஜ் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்காகவும் என்னால எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்காக சமைச்சு கொடுக்கவும் முடியாது, இந்த வீட்ல இருக்கிற வேலையும் செய்ய முடியாது. நான் வந்து எங்க அம்மாவை பார்க்க கிளம்புறேன், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் உடனே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. மலரு, என் பேச்சை கேளு. நீ மறுபடியும் அப்புறம் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. எங்க பேச்ச கேட்டாதான் நீ இந்த வீட்டு மருமகளா இருக்க முடியும். இந்த வீட்டு மருமகளா இருந்து கஷ்டப்படுறதை விட நான் நிம்மதியா சந்தோஷமா எங்க அம்மா வீட்லயே இருக்கேன், போதுமா? எங்க அம்மாவை நானே நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன பாக்கியராஜ், பாத்துக்கிட்டே இருக்கே. அம்மா, இப்பவும் உங்களுக்கு தானமா சப்போர்ட் பண்ணி பேசுறேன். மலர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, நான் என்னமா செய்யறது? அதெல்லாம் மலர் எப்படியும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா திரும்பி வரதான் போறா. ஆனா இன்னைக்கு மலர் நம்ம பேச்ச கேட்காம போயிருக்கா,
அதனால பாக்கியராஜ் நீ இனி மலர் கிட்ட பேசவே கூடாது. மலர் வந்து யோசிக்கிறாங்க. பாக்கியராஜா இருக்கட்டும், ராஜலட்சுமி, ராகவன் எங்க வீட்டுக்கு தேடி வந்து என்ன கூப்பிட்டா மட்டும்தான் இனி இவங்க வீட்டு மருமகளாவே நான் வரணும். இல்லனா நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் யோசிக்கிறாங்க. அவங்கள போய் பாக்குறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? என்ன மலரு, என்ன ஆச்சு? எனக்கு பரவாயில்ல மலரு. அம்மா நீங்க ரொம்ப முடியாம இருக்கும்போதே நான் வந்து உங்களை கவனிக்கணும். ஆனா இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்திருக்கீங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அப்பப்ப வேலை செய்ய முடியல, ரொம்ப முதுகு வழியா இருந்தது. அதனாலதான் நானும் அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இருந்தாலும் என்னால சமைச்சு சாப்பிட முடியல மலரு. தனியா இருக்கிறதுனால நானும் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தேன். சரியா சாப்பிடாம இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் ஆயிருச்சு. எனக்கு புரியுதுமா அப்படின்னு தன்னுடைய அம்மாவுக்காக மலர் நல்லா சமைச்சு கொடுக்கறாங்க. தன்னுடைய அம்மாவை மலர் நல்லா பாத்துக்கொண்டாங்க. ஆமா மலரு, பாக்கியராஜ் வரலையா? அதான் நான் வந்திருக்கேன் இல்லம்மா. கார்த்தி வந்து மலரக்கா நீ அம்மாவை வீட்ல வந்து பாத்திருந்தா அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அம்மா சரியா சாப்பிடவே இல்ல. நீ 2 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து அம்மாவை பாத்திருந்தா அம்மாவும் நிம்மதியா சாப்பிட்டிருப்பாங்க. இனி நான் அம்மா கூட நம்ம வீட்லதான் இருக்க போறேன் கார்த்தி, நீ கவலைப்படாம இரு. மலரு என்ன ஆச்சு? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வீட்ல எல்லாரும் கிட்டயும் சொல்லிட்டு வந்திருக்கேன். என் அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சரியாகிற வரைக்கும் எங்க அம்மா வீட்லதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா என்ன பாக்குறதுக்காக வருவாங்க. அது வரைக்கும் நான் நம்ம வீட்லதான் இருக்க போறேன், உங்களை நல்லா பாத்துக்க போறேன். ஆனா மலரோட அம்மா யோசிக்கிறாங்க, ஒருவேளை மலர் என்ன பாக்க வரதுக்காக வீட்ல பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருப்பாளா? அது மட்டும் இல்லாம எனக்காக தான் தேவையில்லாம பேசிட்டு வந்திருப்பாளா? ஒண்ணுமே புரியலையே. மலரோட மாமியார் ராஜலட்சுமி கண்டிப்பா மலர் எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா சரின்னு சொல்லிருக்கவே மாட்டாங்களே. உண்மைய மலர் பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு மலரோட அம்மா யோசிக்கிறாங்க. மலர் வந்து என்னுடைய குடும்பத்தை நானும் பாத்துக்கணும். எத்தனை நாள் தான் பாக்கியராஜ் என்கிட்ட பேசாம இருக்காருன்னு நான் பாருகிறேன். பேசாம நம்ம வேலைக்கு போகலாமா? அப்பதான் என் குடும்பத்தை பாத்துக்க முடியும். என் அம்மாவால இனி வேலைக்கு போக முடியாது. அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் பாக்கியராஜ் கிட்ட உதவி கேட்கவும் கூடாது. என் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்யணும், பொண்ணு பார்க்க போகணும்னு என் அம்மா என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா அதுக்குள்ள என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யோசிக்கவே இல்ல அப்படின்னு தன்னுடைய அம்மாவை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மலர். அந்த சமயம் கார்த்தி கிட்ட சொல்றாங்க, கார்த்தி நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்ன மலரக்கா, நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? அங்க பாக்கியராஜ் மாமா தான் நல்லா சம்பாதிக்கிறாரே, அவங்க எல்லாரும் உன்னை நல்லாதானே பாத்துக்கிறாங்க. இல்ல அம்மாவும் இப்ப வீட்ல இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வந்து உன்னை எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. மலர் வந்து யோசிக்கிறாங்க, இல்ல நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும். என் அம்மாவுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் வேலைக்கு போகணும். இனி பாக்கியராஜா நான் நம்பவே கூடாது. பாக்கியராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. ராஜலட்சுமி அத்தை என்கிட்ட கேள்வி கேட்கும் போது பாக்கியராஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா நான் அவங்க பேச்ச கேட்டுட்டு வீட்லயே இருந்திருப்பேன். நாளைக்கு எங்க அம்மாவை வந்து பாக்கலான்னு அமைதியா இருந்திருப்பேன். ஆனா பாக்கியராஜ் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. பாக்கியராஜ் என் பேச்ச கேட்காம எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா அப்புறம் எதுக்காக அவங்க வீட்ல நான் இருக்கணும்? அதனாலதான் என் அம்மா வீட்டுக்கே வந்துடலான்னு என் அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வந்துட்டேன். எனக்கும் என் அம்மா தான் முக்கியம். வேலைக்கு போகணும். இனி பாக்கியராஜ் பேச்ச கேட்க கூடாது. பாக்கியராஜ் வீட்ல உள்ள எல்லாருக்கும் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால அழகுமதி மாதிரி நம்ம கண்டிப்பா வேலைக்கு போகணும். எப்படியும் அழகுமதிக்கு புது வேலை கிடைக்கதான் போகுது. நானும் வேலைக்கு போனாதான் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி பாக்கியராஜ் வீட்ல உள்ள எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க. அதனால நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. மலர் என் பேச்ச கேட்காம என்னுடைய அம்மா தான் முக்கியம்னு பேசிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டால அப்படின்னு மலர் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ராஜலட்சுமி.